தண்ணி கீழே ஊற்றாது. சரி, நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணுவேன்னா நம்ம தண்ணி போதும். நம்ம வந்து இருப்போம். உங்களுக்கு வந்து கலர் கொஞ்சமா சேஞ்ச் ஆகி வரைப்பாங்க. சூப்பராக உங்களுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகி உள்ள போட்டுப்பாங்க. அழகாக போட்டுப்பாங்க. பார்க்கறதுக்கு அழகாக இருக்கலாம். நம்மளுக்கு வந்து எல்லாம் வேணாம். நம்ம இன்னொன்று போடலாம். உங்களுக்கு வந்து கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகி வருது பார்த்தீங்கன்னா
சேஞ்ச் ஆகுது பாருங்க கலர் வந்து. நல்லா உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் குட்டி, 2 திரவம் எடுத்துக்கிட்டோமா, தண்ணி ஒன்று எடுத்துக்கிட்டோம், எண்ணெய் ஒன்று எடுத்துக்கிட்டோம். தண்ணி வந்து அடர்த்தி அதிகம், அதை விட அடர்த்தி குறைவானது எண்ணெய். அதனால தான் தண்ணி மேலே எண்ணெய் மிதக்குது. அடர்த்தி அதிகமானது அடியில் இருக்கும், அடர்த்தி குறைவானது மேலே இருக்கும். இது ரெண்டும் வந்து ஒன்றோடு ஒன்று கலக்கலை. ஓகேங்களா குட்டீஸ், இது தெரிஞ்சுக்கிட்டோம். 2வது, தண்ணியில் தான் வந்து அந்த கலர் வந்து பரவுது. அதனால் நீரில் வந்து அந்த மூலக்கூறுகள் பரவும் தன்மை கொண்டு இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். 3வது பாயிண்ட் என்னென்னா, துகள்கள் வந்து அடர்த்தி அதிகமான துகள்கள் அடியில் வந்து வீழ்படிவாக தங்கிடுது. ஓகே குட்டீஸ், 3 பாயிண்ட் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டு சக்ஸஸ் ஆகிடுச்சு. தேங்க்யூ, பாய் பாய், see you the next வீடியோ. நெக்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம க்யூட் குட்டியில் பார்க்கலாம். இப்போ காட்டு.